ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஹேண்ட் நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கமெண்ட் செக்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு நியூஸ். ஓகே, ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் 4 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா யுனைடெட் நேஷனோட குளோபல் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 4 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட எய்ம் என்னென்னா நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக 9 பார்ட்னர் கண்ட்ரிஸோடு சேர்ந்து. ஓகே, ஸோ அந்த 9 பார்ட்னர் கண்ட்ரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேபாள், ஜமீபியா, லவோஸ், பிலைஸ், பார்படோஸ், சென்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இப்போ தான் நம்ம படிக்கிறோம். இதுவும் பார்த்துக்கோங்க. சுரினேம், ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, சவுத் சுடான். ஓகே, மொத்தம் 9 பார்ட்னர் கண்ட்ரிஸோடு சேர்ந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் 4 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவுக்கும் யுனைடெட் நேஷன் குளோபல் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்க்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் இதில் வேறு என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த பார்ட்னர் கண்ட்ரிஸும் என்ன சேர்ந்து ப்ரோக்ராம் தானே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற யுனைடெட் நேஷன் பாடி வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்ட்ரி வந்து நேபாள். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டிங் யூஎன் பாடி வந்து யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த 9 பார்ட்டிசிபென்ட் கண்ட்ரிஸ் பார்ட்னர் கண்ட்ரிஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த 9 கண்ட்ரிஸ் தான் இந்த தனித்தனி ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஜமீபியா லாஸு ட்ரைனிங் இன் சென்சஸ் ப்ரிப்பேர்னஸ்க்கு தான் வந்து 1 2 3 4 5 கண்ட்ரிஸ் வந்து இந்த ட்ரைனிங் இன் சென்சஸ் ப்ரிப்பேர்னஸ்க்கு வராங்க. ஒகேஷ்னல் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ்க்கு சவுத் சுடான். ஓகே, இதோட சப்போர்ட்டிங் யுனைடெட் நேஷன் பாடி பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. ஓகே, ஸோ இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்டு இது வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட் இதில் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் யுனைடெட் நேஷனும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் கேரிபன் கண்ட்ரிஸை சப்போர்ட் பண்ணணும். எது மூலமானு பார்த்தீங்கன்னா சவுத் கோஆப்ரேஷன் மூலமாக. ஸோ எந்த 3 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, கேரிபன் கண்ட்ரிஸை சப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து த்ரூ எது மூலமானு பார்த்தீங்கன்னா சவுத் கோஆப்ரேஷன் மூலமாக. ஓகே, ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 4 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ எதுக்கு கீழேனா இந்த இந்தியா யுனைடெட் நேஷனோட குளோபல் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் கீழே. இது எதுக்காகனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து ஃபார் 9 பார்ட்னர் கண்ட்ரிஸ்க்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு 4 ப்ரோக்ராம் வரும். அதோட யுனைடெட் நேஷன் ஏஜென்சி பார்த்துக்கோங்க. அதில் எந்தெந்த பார்ட்னர் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேரோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். நெக்ஸ்ட் நித்தி ஆயோக் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட்னா இந்தியா எலக்ட்ரிக் மொபைலிட்டி இண்டெக்ஸ் 2025. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ட்ராக் அண்ட் பெஞ்ச்மார்க் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ப்ராக்ரஸ் இன் எலக்ட்ரிக் மொபைலிட்டி அடாப்ஷனில் அவங்களோட ட்ராக் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இந்தியா எலக்ட்ரிக் மொபைலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2024க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இண்டெக்ஸு இந்த இவி ப்ராக்ரஸ் ட்ராக்கிங்காக கொண்டு வந்தது. ஓகே, ஸோ இதோட எக்ஸாம் இன்ட்டு பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா எலக்ட்ரிக் மொபைலிட்டி இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நித்தி ஆயோக். ஓகே, பர்போஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் பெஞ்ச்மார்க் த ப்ராக்ரஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இவி அடாப்ஷன்.
இதுக்கான கோர் தீம்ஸும் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இதில் டாப் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஓவராலாக பார்த்தீங்க ஓவரால் ஓகேங்களா. இதில் ஆக்சுவலி நிறைய கேட்டகரிஸில் ஃப்ரண்ட் ரன்னர் அந்த மாதிரி வருவாங்க. பட் ஆனால் ஓவராலாக டாப் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் யாருன்னு பார்த்துக்கோங்க, டெல்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர். ஓகே, ஸோ இந்த இவி பாலிசி ஸ்டேட்டஸ் வந்து 29 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இவி பாலிசிஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஸோ இது நம்ம இது கூட விட்டுருங்க. ஸோ இது நம்ம முன்னாடியே அங்கே பார்த்துருவோம். இதில் வந்து 16 இண்டிகேட்டர்ஸ் வருது, அதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த ஸ்கோர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ். ஓகே, டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸில் ஃப்ரண்ட் ரன்னர்ஸும் பார்த்துக்கோங்க, பர்ஃபார்மர்ஸும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ரன்னர்ஸில் யார் இருக்காங்கன்னா சண்டிகர், டெல்லி, மகாராஷ்டிரா. பர்ஃபார்மன்ஸில் சத்தீஸ்கர், யூபி, ஒடிஷா, கோவா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ். இதில் வந்து ஃப்ரண்ட் ரன்னரில் யார் இருக்காங்கன்னா ஹரியானா, கர்நாடகா, லடாக், இமாச்சல் பிரதேஷ். பர்ஃபார்மர்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ பர்ஃபார்மர்ஸில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்னால் அட்லீஸ்ட் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டேட்னா ஹரியானா, கர்நாடகா, HKL 2 KL. ஓகே, கர்நாடகா, லடாக். ஸோ இதில் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இந்த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், பர்ஃபார்மர்ஸ், அதில் இருக்க ஸ்டேட்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாலாம் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இவி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்டேட்டஸ்லேயுமே வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இருக்காங்க. இதில் நம்மளோட தமிழ்நாடும் வருவாங்க. ஓகேங்களா, டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹரியானா, தெலுங்கானா. ஸோ 2 T, 1 டெல்லி, ஸோ 1 D, 2 T, 1 D. ஓகே, கர்நாடகா, ஹரியானா, மகாராஷ்டிரா. KHM TTD. ஓகே, ஸோ இது வந்து இவி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்டேட்டஸ்க்கு. ஸோ இவி அடாப்ஷன் தான் இப்போ கரண்ட்டாக 29 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டேட் ரேங்கிங்கில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரன்னர் பொசிஷனில் யார் யார் இருக்காங்கன்னா டெல்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர். பர்ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, ஹரியானா. இவங்க வந்து ஸ்டேட் ரேங்கிங்கு. ஓகேங்களா, ஸோ இது நான் இப்போ திரும்ப இந்த நியூஸ் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டு தான் இந்தியாவோட எலக்ட்ரிக் மொபைலிட்டி இண்டெக்ஸ் 2025. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இண்டெக்ஸு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவி ப்ராக்ரஸ் ட்ராக்கிங்காக. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேட் ரேங்கிங் அப்படின்ட்டு பர்டிகுலராக நம்மளை கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா அதில் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் வந்து எந்த ஸ்கோரில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, ஸ்கோர் ரேஞ்சும். ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் வந்து டெல்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர். இவங்க தான் ஓவரால் ஆல்சோ. ஓகே, தென் பர்ஃபார்மர்ஸில் கர்நாடகா, தமிழ்நாடு, ஹரியானா. இங்கே வந்து KLH. ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் வந்து DMC. ஓகே, இது வந்து ஸ்டேட் ரேங்கிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா இப்போ பார்க்க போகிறது தீம் வைஸ் டாப் பர்ஃபார்மர்ஸ். தீம் வைஸ் பார்க்கும்போது அதில் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்டேட்டஸ்ன்ட்டு 3 இதுவாக பிரியுது. அதில் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி பிரித்து படிங்க, அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸு, நேஷ்னல் மெடிசினல் பிளான்ட் போர்டு. ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு யார் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னா இஷ்வேட் பயோ பிளான்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ் பிளாசம் ஆஃப் RET மெடிசினல் பிளான்ட் யூஸிங் டிஷ்யூ கல்ச்சர் வந்து கன்சர்வ் பண்ணணுன்றது எய்மு. அண்ட் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ப்ராடக்ட் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இஷ்வேட் பயோ பிளான்ட் வெஞ்சரோட நேஷ்னல் மெடிசினல் பிளான்ட் போர்டு வந்து ஃபஸ்ட் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெடிசினல் பிளான்ட் போர்டும் AIIA. ஓகே, AIIA ஆயுர்வேதா. தென் வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லி.
இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் எதுக்காகனா மெடிசினல் பிளான் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதோட எய்ம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் மெடிசினல் பிளான்ட் கார்டன் வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க 3 பேர் ட்ரைபார்டைட் இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பஞ்சாப் இருக்குல்ல, ஓகேங்களா. ஸோ பஞ்சாபில் டாக்டர் பல்ஜித் குக்கார் இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்க்கு கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப்பை சேர்ந்தவங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா எம்பேனல்மெண்ட் ஆஃப் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஜூவினில் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015க்கு கீழே. ஓகே, ஸோ இந்த ஆக்டையும் பார்த்துக்கோங்க. ஜூவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015க்கு கீழே எம்பேனல்மெண்ட் ஆஃப் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படின்ற இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. யாருன்னா டாக்டர் பல்ஜித் குமார். ஓகே, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்சஸ் வந்து எல்லாருக்குமே வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. தென் வந்து பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட்டு இந்த எம்பேனல் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த ஜூவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கீழே எம்பேனல் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப். நெக்ஸ்ட் வந்து யூனியன் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர் இவங்க வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எந்த தீம்னா சப்தா சர் 7 நேஷன் 1 மெலோடி. ஸோ தீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிம்ஸ்டெக்கோட ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல், ஓகேங்களா. ஸோ ஆர்கனைஸ் பண்ணது யார்? ICCR இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ், ஓகேவா. இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா சப்தா சர் 7 நேஷன் 1 மெலோடி. ஸோ எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர்ஸ் அண்ட் டிப்ளமசி எல்லாத்தையுமே யுனைட் பண்ணணும். எப்படின்னா மியூசிக்கை ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிம்ஸ்டெக் கண்ட்ரிஸ் நம்மளுக்கு தெரியும், இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இது எல்லாமே வந்து பிம்ஸ்டெக்கோட கண்ட்ரிஸ், கரெக்டாக. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடிஷ்னலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நித்தி ஆயோக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அன்லாக்கிங் எட் $200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இன் இந்தியா அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கு எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 30% எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஷேர் வந்து டோட்டல் வெஹிக்கல் சேல்ஸ் 2030க்குள்ளே 30% வந்து அச்சீவ் பண்ணுறதா டார்கெட் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டார்கெட்டை. ஸோ தென் இதில் அடிஷ்னலாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த குளோபலாக EV ஸ்கேல்ஸ் இருக்குல்ல. ஸோ இது 2016 இந்த EV சேல்ஸ் வந்து 50,000 இருந்திருக்கு. இப்போ 2024 2.8 மில்லியனாக மாறி இருக்கு. அண்ட் இந்தியா வந்து இதில் 6th ரேங்க்கில் இருக்காங்க குளோபலாக, ஓகே. ஸோ குளோபலாக சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 918,000 வந்து 2016 இருந்திருக்கு. இப்போ 18.78 மில்லியனாக வந்து 2024 இந்த EV இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு, ஓகே. தென் வந்து இன்னொரு டார்கெட்டு, ஓகேங்களா, 30% ஆஃப் சேல்ஸ் ஆஃப் EV வந்து பை 2030க்குள்ளே வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலும் வச்சுருக்காங்க, ஓகே. அண்டு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கலோட ஷேருமே வந்து டோட்டல் வெஹிக்கல் ஷேர்ஸில் அதே 30% தான். அண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கலோட சேல்ஸுமே வந்து 2030க்குள்ளே அதே 30% தான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த நித்தி ஆயோகோட ஹெட் குவார்ட்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2015, ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி, CEO வந்து BVR சுப்ரமணியன். ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் ISA இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், கரெக்டாக? ஐயோ அந்த நியூஸ் கிடையாது இது, சாரி இது வேறு நியூஸு. இது அதுக்கு அடுத்த நியூஸ் தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், ஓகே. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட்
ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் 2024 அப்படின்ற ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் இந்தியா வந்து வேர்ல்டுலேயே 5th லார்ஜஸ்ட் ஏவியேஷன் மார்க்கெட் இன் 2024 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 11.1% இயர் ஆன் இயர் க்ரோத்து 2023 கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் தான் வேர்ல்டுலேயே ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் 2024 அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் இங்கே டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளர் காலம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வேர்ல்டோட டாப் 5 பிக்கஸ்ட் ஏவியேஷன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் USA, செகண்ட் சைனா, தேர்ட் யுனைடெட் கிங்டம், ஃபோர்த் ஸ்பெயின், ஃபிஃப்த் இந்தியா. ஓகே, ஸோ வேர்ல்டுலேயே டாப் 5 பிக்கஸ்ட் ஏவியேஷன் மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா USA, சைனா, UK, ஸ்பெயின், இந்தியா வந்து நம்ம 5th பிளேஸில் இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் வந்து வேர்ல்டோட டாப் 5 பிஸியஸ்ட் ஏர்போர்ட் பேர்ஸ் இதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிளேஸ் படிச்சுக்கிட்டு நம்மளோட இந்தியாவில் இருக்க மும்பை டெல்லி ரூட் வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட் பேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 7th ரேங்க்கு, இதையும் பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த 2 டேபிளர் காலம் படிச்சுக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர் வந்து மான்ட்ரியல், கனடா. நெக்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸோட 107th மெம்பராக இந்த மால்டோவா அப்படின்றவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்திருக்கு. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இது ரீசெண்டாக இந்த ஏப்ரல் மார்ச்சில் எழுதினப்போ கூட வந்து வேறு ஒரு மெம்பர் அப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ரிலேட்டட் நியூஸ்லாம் நிறைய வந்துருந்துச்சு எக்ஸாமுக்கு. ஸோ இந்த மால்டோவா இவங்க தான் வந்து 107th இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தென் ஒரு கோலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டு மொபைலைஸ் $1 trillion ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சோலார் பவர்டு சொல்யூஷன் 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பார்த்துக்கோங்க. தென் இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர் கொண்டது. ஸோ நம்ம அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம்ல, அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் ஹைலைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே, ரிபப்ளிக் ஆஃப் மால்டோவாவோட கேபிட்டல் வந்து சிசினாவ், கரன்சி வந்து மோல்டோவான் லியூ, சின்சினா வந்து கேபிட்டல். ஸோ இதுக்கான கேபிட்டல் கரன்சியும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா PFRDA இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ அப்டேட்டட் வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேனா PFRDA கனெக்ட் இனிஷியேட்டிவ்க்கு கீழே. ஓகே, இது எதோடைய பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டார்ச் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்டுக்கோட பார்ட்டு தான் இது. ஓகே, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட், பென்ஷன் கவர்னன்ஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூ அப்கிரேடட் வெப்சைட் வந்து இந்த PFRDA கனெக்ட் அப்படின்ற இனிஷியேட்டிவ் கீழே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டார்ச் அப்படின்னா அதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, டெக்னாலஜி ஆர்கிடெக்சர். ஓகே, டெக்னாலஜி ஆர்கிடெக்சர், இதை ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நானே ஹைலைட் பண்ணிட்டேன்னா டெக்னாலஜி ஆர்கிடெக்சர். ஓகே, இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இந்த இனிஷியேட்டிவ் நேம் நம்ம பார்த்தோமா, தென் வந்து கைட்லைன்ஸ் வந்து GIGWWCAGன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கான அப்ரிவேஷன் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸும் நெக்ஸ்ட் வந்து வெப் கண்டென்ட் ஆக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸு, 2 கைட்லைன்ஸு. ஓகே, ஸோ PFRDAவோட சேர்பர்சன் சிவசுப்ரமணியன் ரமணன், நியூ டெல்லியில் இருக்குது ஹெட் குவார்ட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலி குரூப்பும் CBI இவங்க சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து அவங்களோட லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வந்து அன்வேல் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் என்னென்னா ஜென்ரலி சென்ட்ரல். ஓகே, ஸோ இந்த நியூ என்டிட்டி இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஜென்ரலி சென்ட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அதுதான் அந்த நியூ என்டிட்டியோட லைஃப் இன்சூரன்ஸ் நேமு. ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி சென்ட்ரல்
சென்ட்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இது ஒன்றுமே இல்லை, இந்த ஜென்ரலி குரூப்பும் சிபிஐயும் சேர்ந்து ஒரு நியூ பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஃபார் எதுக்காகனா அவங்களோட லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸோட ஜாயிண்ட் வெஞ்சருக்காக. அதுக்கான பேர் தான் இந்த ஜென்ரலி சென்ட்ரல் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நேம் ஆஃப் த லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது ரெண்டுத்துக்குமே நேம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. பட் ஆனால் படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அந்த நியூ பிராண்ட் தான் ஜென்ரலி சென்ட்ரல். லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஜென்ரலி சென்ட்ரல் லைஃப் வரும், ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு ஜென்ரல் சென்ட்ரல் இன்சூரன்ஸ்னு வரும். ஓகே, அண்ட் வந்து ஜென்ரலி குரூப் அண்ட் சிபிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 74% அண்ட் 26% வந்து ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இதுவுமே பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. நெக்ஸ்ட் நியூஸ் தான் ஐடிஎஃப்சி பேங்க் லிமிடெட் இருக்காங்கள்ல, ஐடிஎஃப்சி பேங்க் ஃபஸ்ட்டு பேங்க், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு. இவங்க வந்து இண்டிகோவோட சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இண்டிகோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு டியூயல் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கார்டு வேரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, ரூபே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். இதில் பார்த்தீங்கன்னா பரீக்ஷா பி சர்ச்சா பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையஸ்ட் மந்த்லி ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களோட சிட்டிசனோட என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் அதில் இருக்கும். ஸோ இது ஹையஸ்ட் மந்த்லி ரெகக்னேஷன் வந்து இது பண்ணதுனால இவங்க இந்த பரீக்ஷா பி சர்ச்சா பிளாட்ஃபார்முக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது இந்த பரீக்ஷா பி சர்ச்சா இது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஃப்ளாக்ஷிப் பிளாட்ஃபார்ம். இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மை கவர்மெண்ட். தென் அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 3.53 crore வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்காங்க இன் 1 monthலேயே. ஓகே, அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். இண்டஸ்லேண்ட் பேங்க்கோட எம்டி அண்ட் சிஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா ராஜீவ் ஆனந்த் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யாரை சக்சீட் பண்ணுறாங்கன்னா சுமன் கட்பாலியாவை சக்சீட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டென்யூர் பார்த்திங்கன்னா 3 years. ப்ரீவியஸாக இவர் ராஜீவ் ஆனந்த் வந்து டெப்யூட்டி எம்டியாக இருந்திருக்காரு ஆக்சிஸ் பேங்க்குக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா துருவா ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீப் 1 மிஷன் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா P30 பிளாட்ஃபார்ம் இந்தியா பில்ட். எது மூலமானு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 ராக்கெட் மூலமாக லீப் 1 மிஷன் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா துருவா ஸ்பேஸ். ஓகே, ஸோ இன் Q3 2025 ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சேட்டலைட் பை துருவா ஸ்பேஸ் தான் இந்த லீப் 1 மிஷன் அப்படின்றது. இதோட பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 to 15 கிலோகிராம். ஓகே, ஆப்ரேஷன்ஸ் வந்து இது வந்து ISOCS இன்டெகிரேட்டட் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் அண்ட் கமாண்ட் ஷூட் மூலமாக மேனேஜ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ இந்த பேலோட்ஸ் வந்து ஃப்ரம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது 2. ஓகேங்களா, ஒன்று வந்து நெக்ஸஸ் 1, இன்னொன்று வந்து OTR. ஸோ இந்த நெக்ஸஸ் 1 அப்படின்றத டெவலப் பண்ணது ஹக்குலா டெக்கு. ஓகேங்களா, OTR 2 வந்து டெவலப் பண்ணது வந்து எஸ்பர் சேட்டலைட்டு. ஸோ ஜஸ்ட் இது டெவலப் பண்ணவங்களோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. டெவலப்டு பை எஸ்பர், இங்கே வந்து டெவலப்டு பை ஹக்குலா டெக்கு. ஆபிச்சூரி பார்த்தீங்கன்னா சத்யபால் மாலிக். இவர் வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்திருக்கார். இவர் வந்து பாஸ்ட் அவே. ஸோ இந்த ஆபிச்சூரிக்கெலாம் நான் வந்து இந்த எக்ஸாம் மீன்ஸ் பார்க்க சொல்லியிருப்பேன். கவர்னராக இருந்திருக்கார், ஃபார்மர் கவர்னர் ஆஃப் பீகார், ஒடிஷா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கோவா, மேகாலயாவுக்கு இத்தனை ஸ்டேட்க்கு இவர் ஃபார்மர் கவர்னராக இருந்திருக்காரு. இவருடைய பார்லிமெண்ட்ரி டென்யூரும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதில் லோக்சபா டென்யூர் எவ்வளோ, ராஜ்யசபா டென்யூர் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அவார்ட்ஸ்லாம் வந்து எதுவும் வாங்கலை இவங்க, ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூஸ் பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் பீகார், அவரோட பேர் என்னென்னா பிரத்யே அம்ரித். ஓகேங்களா, ஸோ பிரத்யே அம்ரித் இவர் யாரை சக்சீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அம்ரித் லால் மீனாவை சக்சீட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, எப்போத்துலேருந்து நான் எஃபெக்ட்டுக்கு வருதுன்னா September 1 ஸோ இந்த பிரத்யே அம்ரித் வந்து இப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் பீகாராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஆல்ரெடி என்ன வந்திருக்காருன்னா சீஃப் செக்ரட்டரி ஃபார் ஹெல்த் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவர் தான் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். இவர் வந்து PM's அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காரு, எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 2011. ஓகேங்களா, ஸோ 2011க்கானது. ஓகே,
ஸோ அவரோட பேர் என்னது பிரத்யே அம்ரித். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 41 MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 32,554 crore. ஓகேங்களா. டியூரிங் எப்போனா தமிழ்நாடு ரைசிங் கான்க்ளேவ் வந்து தூத்துக்குடியில் நடந்திருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் கமிட்மெண்ட்டு வந்து ஒரு 3 சொல்கிறாங்க. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சாக்ஷி குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5,000 crore அம்யூனிஷன் அண்ட் ப்ரொப்பலன்ஸ் யூனிட் வந்து தூத்துக்குடியில் பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து RGE ராயல் கோல்டன் ஹெட்ஜ் குரூப் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா மேன்மேட் ஃபைபர் ஃபெசிலிட்டி வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து இது பண்ண போகிறாங்க, செட்டப் பண்ண போகிறாங்க. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 4953 crore. ஓகே. ஸோ ஈமக் அண்ட் ஜின்வெஸ்ட் பிளட்ஜ்டு டு இன்வெஸ்ட் 3400 crore டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக அதில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ டோட்டலாக தமிழ்நாடு சைன் பண்ணது 41 MOU. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 32,554 crore. ஓகே. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.